Hey guys, welcome back to this channel. வெறுங்கிரி பொதுவாகவே இந்த வெல்த் கிரியேஷன் மணி மேக்கிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கனாலே மக்களுக்கு வந்து வெகுவான ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்குதா செய்யும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுல ஈடுபாடு இல்லாத மக்களை வந்து யாருமே பார்க்கவே முடியாது. ஓகேங்களா, நீங்கள் யூடியூப் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து கூகுள் சர்ச்சஸ் எடுத்துக்கோங்க, எல்லாருமே இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கீவேர்டை வந்து கண்டிப்பாக சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஹவு டு மேக் மணி அப்படிங்கிற ஒரு டாபிக், ஹவு டு மேக் வெல்த், இல்லை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து ஒரு வாட்டியாச்சும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி, அதாவது அந்த வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி சின்னதாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பொதுவாகவே மக்களுக்கு வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வமும் சரி, இல்லை இயக்கமும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கதா செய்யும். ஸோ அதன் காரணமாகவே வந்து நான் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறேன், எப்படி வந்து அவனை மாதிரி கார் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த தாட்ஸில் மட்டும் இருந்தால் போதாது, இன்னொரு ஐடியா வந்து அவங்களுக்குள்ள திணிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி பணம் வரணும்னா நாம் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு முதலீடு அப்படிங்கிறத போட்டாகணும். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னா பணம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் வந்து எல்லாருமே இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் போய் கேட்டு பாருங்களேன், நீங்கள் ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஏதாச்சும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படிங்கிறதா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேச்சாக எல்லாருமே சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த ஒரு திங்கிங்கே வந்து ரொம்ப தவறான ஒரு திங்கிங் அப்படின்ட்டு எனக்கு தோணுது பர்சனலாக. ஏன்னா பணம் இருந்தால் தான் பணம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு பார்வை தான். ஏன்னா உங்களோட ஐடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல பேசுமே தவிர, உங்கள் கையில் பணம் இருந்தால் மட்டுமே வந்து அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு தாட்லேருந்து வெளியே வந்து பணம் இல்லாமல் எப்படி பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான பிஸ்னஸை நான் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு மனநிலையும் சரி, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஐடியாஸும் சரி நாம தான் கிரியேட் பண்ணிக்கணுமே தவிர, இந்த ஒரு விஷயம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு திங்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் கோரா வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி வந்து பார்த்தேன். கோராங்கிறது யாருக்கும் தெரியலன்னா அது ஒரு ஆப், அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஸோ அதில் ஒரு கொஸ்டின் வந்து வந்துச்சு. அதை பார்க்கும்போது அந்த கொஸ்டினை பார்த்து கூட எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் தோணலை. அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு கொஞ்சம் என்னடா இன்னும் கூட இந்த பிற்போக்கு சிந்தனையாக இருந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன கொஸ்டின்னா, ஜஸ்ட் ஒரு 2000 ருபீஸை வச்சு நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் அது. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு தோசை கடை போடுங்க, நீங்கள் ஒரு பெட்டி கடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு பிற்போக்கான ஒரு பழைய காலத்தில், அந்த காலத்தில் இப்போ வந்து நிறைய காம்படிஷன் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர, நிறைய பேர் வந்து 2000 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க, 2000 வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஆலோசனை கேட்கறதுக்கு அந்த காசெல்லாம் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு கூட்டம் வந்து 2000 வச்சு எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த பழைய நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்லேயே வந்து அந்த ஒரு திங் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புதுசாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே யோசனை வர மாட்டேங்குது. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட திங்கிங் அப்படிங்கிறது தான். அந்த 2000 இருக்குன்னா 2000 வச்சு நம்ம என்ன மாதிரியான ஒரு பெஸ்ட்டான இன்னோவேட்டிவான பிஸ்னஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி யாருமே திங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கேட்கலாம், நீ வந்து சொல்லுப்பா 2000 வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதுக்கான ஆன்சரை என்னோட இன்னொரு சேனலில் வந்து நாளைக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சேனலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, உங்களால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு மெயினாக தேவைப்படுறது அந்த ஐடியா தானே தவிர, பணம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணாது. அந்த ஐடியா பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள ஏற்பட்டுரும். ஓகே, இது வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்துட்டு இருக்கு, நம்ம கண்டிப்பாக இது எப்படியாச்சும் நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தளத்துக்கும் இந்த சூரிய நடிச்ச சூரரை போட்டு படம் பார்த்தீங்க இல்லையா, ஸோ வந்து அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த ஐடியாவில் வந்து அந்த விஷனில் வந்து கரெக்டாக இருந்துட்டு இருப்பார். இது இப்படி தான் நடக்க போகுது, இதை நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு கரெக்டாக இருந்ததுனால எவ்வளோ பணம் வேணால் வந்து செலவானாலும் என்னால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து அவருக்குள்ளே ஏற்பட்டுச்சு. ஸோ வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, உங்களோட சிந்தனைகளை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதனால் வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அவுட்கம் வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான திங்கிங் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கணும். எந்த ஒரு ரிசல்ட்டுமே உங்களுக்கு வந்து கண்முன்ன தெரியாமல் வந்து நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரொம்ப நாளைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு உங்களுக்குள்ள அது ஏற்படாது. ஸோ கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அது வந்து கஷ்டமாக தெரியும், அது வந்து பாதியை விட்டுட்டு போயிடுவீங்க. பட் அந்த விஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா, இது இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு திங் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே வந்து அது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள பில்ட் பண்ணி விட்டு எவ்வளோ ஆனாலும் அதை செஞ்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி திங்கிங் உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.